காஷ் இந்த பார்க்கில் சர்வையே பண்ண முடியல காஷ். இந்த பார்க்கில் ஏதோ மர்மம் இருக்குது காஷ். அஸ்வத்தை கண்டுபிடிக்க சொல்லிட்டு எல்லாமே இடத்துக்கு போயிடுது. ஆனால் கிடைக்கவே இல்லை. நான் வெளியே போனா திருப்பி எனக்கு பார்க்லேயே வந்து விட்டுருது காஷ். இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல காஷ். இந்த பார்க்கில் எப்படி சர்வை பண்ணி எப்படி நான் வாழ போகிறது தெரியல காஷ். வேணா பாருங்க காஷ். இப்போ நான் வந்து இந்த பார்க்கு கேட் வழியாக போகிறேன். இப்பெல்லாம் வந்து பாருங்க காஷ். இந்த பார்க்கு வந்து நாங்கள் எதுக்கு வந்தோம்னா நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இங்கே வந்திருக்கவே கூடாது காஷ். இந்த பார்க்கே வந்தோம்னா எங்களுக்கு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வச்சு காஷ். அதனால தான் காஷ் இந்த பார்க் வந்து. ஆனால் இந்த பார்க் இப்படி ஒரு அடியாயத்தை பண்ணி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல காஷ். இந்த பார்க்குக்கு நாங்கள் வந்ததே தப்பு காஷ். இங்கே நான் வெளியே போகும்போது இன்னும் நடக்குது பாருங்க காஷ் நீங்களே. என்னால் இந்த பார்க்கில் சர்வை பண்ணும்போது 2 நாளாக இந்த பார்க் இருக்குங்க காஷ். நான் என்னால் முடியல காஷ். டெய்லியும் வரேன் திருப்பி போயிடுங்க காஷ். நான் இப்போ வேணால் பாருங்க காஷ். நான் வெளியே போகிறேன். இப்போ பாருங்க காஷ். திருப்பி இந்த இடத்துக்கே வட்டு காஷ். இப்போ நான் வந்து இதே காஷ் வரேன். இப்போ இந்த வழியாக போகலாம் பாருங்க. பாருங்க இப்படி போகலாம் அப்படி போனால் இப்படி வந்துடுங்க. இந்த பார்க்கில் சர்வே பண்ண முடியல காஷ். நான் அஸ்வத்தை தேடி தான் வந்து வந்தேன். ஆனால் இப்படி ஒரு நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது காஷ். ஆனால் கண்டிப்பாக அஸ்வத்தை கண்டுபிடிச்சதை வெளியே போக முடியும் எனக்கு தெரியும். ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா அஸ்வத்தை உயிர் நண்பன். அவன் இல்லைன்னா நேற்றுக்கு நான் இங்கே பார்க்கில் உசுரோடு இருந்துருக்க மாட்டேன். இந்த மான்ஸ்டர்கிட்டேருந்து என்னை சர்வே பண்ணவே வந்தான். நான் நெக்ஸ்ட் பார்க்கில் உங்களை பார்க்கணும் காய்ஸ். இப்போ என்கிட்ட தண்ணி பாட்டில் கூட நான் தண்ணி தான் டெய்லி 2 நாளாக குடிச்சிருக்கேங்க. அது 2 நாளாக குடிச்சது கூட எனக்கு வந்து பசி அடங்கலை காசு. இப்போ தண்ணி பாட்டில் காலியாக போகுது. என் சைக்கிள் கூட அங்கே தான் காசு இருக்குது. ஏன் வெளியே போக முடியல? எதுவும் சக்தி தடுக்குது காசு. கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்க வெளியே நான் கண்டிப்பாக வருங்க. ஃபோன் சார்ஜ் கூட ஜஸ்ட் 10% தான் பேசியிருக்கு. நானே இந்த ஃபோனில் வந்து நெட்ஒர்க் இல்லை. அதனால் வந்து இந்த பார்க் ஃபுல்லாக காடுனால எங்களுக்கு நெட்ஒர்க் எதுவுமே கிடைக்கல. அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு குட் வீடியோவாக சந்திக்கிறேன் காய்ஸ். பாய். நெக்ஸ்ட் டைம் சந்திக்கலாம்.